வெயிட்டை குறைக்க 5 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்த நீங்கள் 2 இட்லி கம்மியாக சாப்பிட்டுட்டு வெயிட்டு குறையும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் வெயிட்டை குறைக்கவே முடியாது. சரியாக வெயிட்டை குறைக்க எப்படி சாப்பிடணுன்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா முதல்ல இந்த ரீலை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ கேஜிஸ் லாஸ் பண்ணீங்க, எவ்வளோ டேஸ்லன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் வெயிட் லாஸ் ஆகணும்னா கம்மியாக சாப்பிடாம ப்ரொபோர்ஷனேட்டாக சாப்பிடுங்க. அது என்ன ப்ரொபோர்ஷனேட்டாக சாப்பிடணும் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் 50% வெஜிடபிள்ஸ், அதில் ஃபைபர், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் குட் ஃபேட் இருக்கணும். மீதி 25% கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும். மீதி 25% ப்ரோட்டீன் இருக்கணும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இதை எப்படி இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டெய்லி சாப்பிட்ற 2 இட்லி இல்லை 2 தோசை கூடவே 2 முட்டை, அப்படி இல்லைன்னா 1 கப் சுண்டல், இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மதிய சாப்பாட்டை தட்டு ஃபுல்லாக ரைஸ் போட்டு கொஞ்சமாக காய வச்சு சாப்பிடாம நீங்கள் சாப்பிட்ற 100% ஃபுட்டில் ஒரு 25% ஃபஸ்ட்டு சேலட்டில் ஆரம்பிங்க. அதில் ஃபைபரும் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிறையவே ப்ரோபயாட்டிக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 25% ரைஸ், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். மீதி இருக்க 50% 2 வெஜிடபிளாக எடுத்துக்கிறது நல்லது. அதில் கண்டிப்பாக ஒரு கீரை இருக்கணும். இன்னொன்று ஏதோ ஒரு பொரியலோ கூட்டோ நிறைய குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. நைட்டு ஃபுட்டுக்கு ஒரு ஃப்ரூட் பவுல், அது கூடவே ஆவியில் வேக வச்ச இட்லி, இடியாப்பம், இந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டை எடுத்துக்கோங்க. அண்ட் டின்னரை 8 மணிக்குள்ளவே முடிச்சிருங்க. இது கூட டெய்லி காலையில் 20 நிமிஷம், ஈவினிங் 20 நிமிஷம் வாக்கிங் ஆட் பண்ணிட்டு 3 to 6 months இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக உங்கள் உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாமலும் உங்கள் வெயிட் குறையும்.